ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம வேதநாயகி வள்ளிக்குளத்தில் கிடக்கிற தாலினா கலட்டி ஆகும் அப்படின்னு போகும்போது உடனே அங்கே ப்ரெஸ்லேருந்து வந்தவங்க எல்லாருமே மயக்க வச்சு அந்த இடத்துல கேள்வி கேட்டுட்ருக்காங்க. மேடம், அப்படின்னா அவங்க விரும்பி தானே கல்யாணம் பண்ணாங்க, நீங்கள் தான் திட்டம் போட்டு அவங்கள பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்னதும் இந்த பக்கம் வேதநாயகி இங்கே பாருங்கள், இதெல்லாம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு உறுதியாக சொன்னதோ, சார் இது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ரத்தினவேலுக்கிட்டேயும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அப்போ ரத்தினவேல் அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, இப்போ இது டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும், கண்டிப்பாக தலைவர் பார்த்துட்டு பிரச்சனை பண்ண போகிறாரே அப்படின்னு ரத்தினவேல் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே வீடியோவா நம்ம ரேணுகா ஃபேமிலியும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரேணுகா ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தால இந்த வள்ளியும் வேலனும் பெரிய போறாங்க. அதுக்கப்புறமா வேலுவை நாம தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் ரத்னவேல் வந்து அக்கா கொஞ்சம் உள்ள வாக்கா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. அக்கா முதல்ல இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் நிறுத்துக்கா, இதனால பெரிய பிரச்சனை வரும், தலைவருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கு, அவ்வளவுதான் அப்படின்னதும் இங்க பாரு லூசத்தனமா பேசிட்டு இருக்காது, இது நம்ம வீட்டு விஷயம், அவங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ரத்னவேலு ஐயோ அக்கா உனக்கு புரியுது இல்லக்கா, கொஞ்சம் நிறுத்திவை அப்படின்னு போதும். உடனே தலைவர் வந்து வீடியோவை பார்த்துட்டு நேரா ரத்னவேலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ரத்னவேல் அங்கே இது பிரச்சனையா அப்படின்னதும் அப்படி ஒன்று இல்லையே தலைவரே அப்படின்னு ரத்னவேல் சொன்னதும் யோ உண்மையை சொல்லியா அப்படின்னதும் ஆமாங்க தலைவரே அப்படிங்கிறாங்க. இங்க பாரு நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா, நீ வேலுவும் மருமகனா ஏத்துக்கிற, இங்க பாரியா இதனால நம்ம டீமுக்கு தான் அசிங்கம், இரு நானே எங்க வரேன் அப்படின்னுட்டு உடனே நம்ம தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலுவை பார்க்க அவங்க வீட்டுக்கு வராங்க. உடனே வேலுக்கிட்ட வந்து வேலு உடனே கிளம்பு அப்படின்னு போதும். அப்படின்னு பார்த்து வேலு இருங்கய்யா, அம்மாவுக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டு, அம்மா ப்ளீஸ்மா இந்த பணத்தையாச்சும் வாங்கிக்கோ அப்படின்னதும் தலைவர் வந்ததால என்ன பண்ணுறேன்னு புரியல. உடனே பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க வேலுவோட அம்மா. இந்த பக்கம் பார்த்தோம்னா தலைவர் வந்து வேலுவை அழைச்சிட்டு நேரா ரத்னவேல் முன்னாடி நிற்காங்க. பிரஸ்தாரங்க ஒரு பக்கம் வெளியில் நின்று கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் யோ என்ன இங்கே நடந்துட்டு இருக்கு, இங்கே பாரு வேலுவும் வள்ளியும் காதலிச்சிருக்காங்க, அதே மாதிரி கல்யாணமும் பண்ணிட்டாங்க, இப்போ பிரஸ் மீடியான்னு கேள்வி கேட்டு குறைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்னையா பதில் சொல்ல போற, இப்போ அவங்கள திட்டம் போட்டு பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இங்க பாரு நான் இப்போ ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்கேன், அதனால நான் சொல்ற மாதிரி மட்டும் பண்ணுங்க அப்படிங்கிறதும் தலைவரே இப்போ அவசியமா அப்படிங்கிறாங்க. இங்க பாரியா உனக்கு புரியாது, நம்ம டீம் முக்கியமா இல்லையா, இப்போதைக்கு யாருமே எதுவும் பேச வேணாம், நீ வேலுவும் மருமகனா ஏத்துக்கிற அவ்வளவுதான், வேலுவுக்கு என்னையா குறைச்சல், அதனால நான் சொல்ற இடத்துக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னுட்டு வள்ளி வேலு எல்லாரும் ரெடி ஆகி ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்போ பிரஸ்காரங்க எல்லாருமே இங்க பாருங்க சார், இவங்க 2 பேரும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாங்க, ஆனா இவங்க என்னடா வள்ளி களத்துல இருக்கிற தாலியை வந்து கலட்ட போறாங்க அப்படின்னா திட்டம் போட்டு இவங்க 2 பேரையும் பிரிக்காங்களா அப்படின்னதோ, ஐயோ என்னமா பேசிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க ரத்னவேலோட ஆசீர்வாதத்துல தான் இந்த கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனா அவருக்கு முன்கூட்டி இந்த காதல் விஷயம் தெரியாம போச்சு, சொல்ல போனா அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து காதலிச்சாங்க. வேலுவும் ரத்னவேலுக்கு தெரியாம தான் வள்ளிக்களத்துல தாலி கட்டினா, அப்படி இருந்தும் ரத்னவேல் வந்து வேலுவும் மருமகனா ஏத்துக்கிட்டாமா, காரணம் அவன் 20 வருஷமா வேலை பார்த்தவன், அதுவும் விசுவாசி, அந்த ஒரு காரணத்துக்காக மருமகனா ஏத்துக்கிட்டான். அது மட்டும் கிடையாது, இப்படி இவங்க 2 பேரும் காதலிக்கிறது தெரிஞ்சுக்க அவனே சேர்த்து வச்சிருப்பான் அப்படின்னதும் என்னமா இது இவரே நம்ம மாமா மனசு மாத்திருவாரு போல இருக்கே, டே கொஞ்சம் அமைதியாருடா அப்படின்னுட்டு வேதநாயகி செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் வீடியோவா பார்த்துட்டு இருக்காங்க ரேணுகா ஃபேமிலி. அப்போ நம்ம ரேணுகா வந்து நான் தாமா இந்த வீடியோவை போட்டுட்டேன், ஏண்டி இப்போ இது அவசியமா, அவங்களுக்குள்ளே எது பிரச்சனை வந்து அந்த வேலு வள்ளியை வந்து எப்படியே பிரிச்சு வச்சிருப்பாங்க, இப்போ நீ பார்த்து கிறுக்கு வேலையால பாத்தியா, கண்டிப்பா அந்த தலைவரே சேர்த்து வச்சுட்டாரு, இனி அவங்கள பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ரேணுகா வீட்டுல எல்லாரும் ரேணுகாவை பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ரத்னவேலி சொல்லுவாரு அப்படின்னு தலைவர் சொன்னதும் ஆமா ஆமா தலைவர் சொல்றதுதான் உண்மை, எனக்கு வேலுன்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் என் பொண்ணும் வேலுவும் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சுக்க கண்டிப்பா நானே அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருப்பேன் அப்படின்னு ரத்னவேலும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. சார் இங்க பாருங்க பிரஸ் மீடியானதும் நீங்க பொய் சொல்லி நாடகம் போடலாம்ல, இது ஒன்னும் உறுதியா நடக்கலையே இந்த கல்யாணம் அப்படின்னு கேள்வி கேட்கும் போதும் இந்த பக்கம் நம்ம தலைவர் வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி நான் உங்க சந்தேகங்கள் தேடுறதுக்காக மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னதும் தலைவரே இங்க பாருங்க சொல்ல போனா வள்ளிக்கு இந்த வேலு மேல சுத்தமா இஷ்டம் இல்ல, வள்ளியோட விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு அப்படின்னு சொன்னதும் நீங்க அமைதியா இருங்க நான் பாத்துக்கிறேன், நான் சொன்னேன் என்ன ஒரே மனப்பான்மையோடய இருங்க, எதுவும் பேச வேணாம் அப்படின்னுட்டு சரி இப்ப பொறுங்க அப்படின்னுட்டு உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் பண்றதுக்காக ஆபீசர்லாம் 5 நிமிஷத்தாலேயே வந்துடுறாங்க. இங்க பாருங்க இப்போ உங்க கண்ணு முன்னாடியே இவங்க 2 பேருக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றா அப்படின்னு
சொல்லிட்டு உடனே 2 பேர் கையிலயும் மாலையை கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கியூட்டா மாட்டிக்க சொல்றாங்க தலைவர். நம்ம வள்ளியும் வேலனும் மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே கையெழுத்தும் போட்டு முடிச்சிடுறாங்க. இப்போ உங்களோட சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்துருச்சா அப்படின்னதும் ஓகே தலைவரே, இங்க பாருங்க, எல்லாமே நம்ம ரத்தினவேலோட ஆசையோட தான் நடக்குது. அதே மாதிரி அவங்க 2 பேரையும் பிரியவும் மாட்டாங்க. சோ கண்டிப்பா நீங்க இப்படி எல்லாம் தப்பான நியூஸ் போட வேணாம் அப்படின்னதும் இந்த பக்கம் வேதநாயகி செம்ம டென்ஷனா இருக்காங்க. என்னமா இது, கடைசியில தலைவரை சேர்த்து வச்சுட்டாரே, இப்ப வரைக்கும் பிரிக்க முடியாத போல இருக்கே, நீ வந்து செய்ய போய் பாத்தியாமா, சும்மா இருந்த சங்க ஊறி விட்ட மாதிரி இருக்கு அப்படின்னதும் உடனே வேதநாயகி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த பக்கம் ரேணுகாவும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. இதோட இந்த